ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 4ஆம் வகுப்பிலிருந்து வேலைக்கேற்ற கூலி அப்படிங்கிற பாடத்தில் இருந்து நம்ம வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிற பகுதியிலிருந்து முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கேள்வி, விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டான் விறகு வெட்டி. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை பாருங்கள். இங்கே அவங்களே ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கேள்விகளை உருவாக்கி இந்த டேஸில் அதை எழுதணும். எடுத்துக்காட்டு வந்து, படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கேள்வியை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கேள்விகளை உருவாக்குவோம். ஃபஸ்ட்டு 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பறவை எங்கு பறக்கின்றன அப்படிங்கிற கேள்வி. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, குரங்கு எதை பிடித்து தாவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்குற மாதிரி நம்ம எழுதிடணும். குரங்கு எதை பிடித்து தாவுகிறது அப்படின்ட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, எந்த விலங்கு பந்து விளையாடுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வரிக்குதிரை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை உருவாக்குங்க. கரடி என்ன விளையாட்டு விளையாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேஸில் எழுதிருங்க. அடுத்து இன்னொரு டேஸில் வந்து, குளத்தில் எது நீந்துகிறது அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மொழியோடு விளையாடு, சொல் உருவாக்க புதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டாரு, ரவுண்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கட்டம் முக்கோணம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இங்கே எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அந்த டேஸில் ஃபில் பண்ணிடுங்க, இந்த எழுத்துக்களை சேர்த்து. முதல் இதில் வந்து வரி, 2வது கட்டத்தில் வந்து 2வது டேஸில் திரை, 3வது டேஸில் வந்து குதி, 4வது டேஸில் வந்து வரை, 5வது டேஸில் வந்து குறை, 6வது டேஸில் வந்து குதிரை, 7வது டேஸில் வந்து வரி குதிரை அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. இங்கே கட்டத்தில் பார்த்தீங்களா, இங்கிட்டுமா 3 சொல்லினா 2 சொல்லினா இம்மு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மனத்துக்கு வந்து பூக்கள் மனம் வீசும், இந்த மனத்துக்கு வந்து மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் இது பண்ணுவோம். இங்கிட்ட எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா ஒவ்வொரு கட்டத்துலையும், அதை வந்து நம்ம இங்கே சேர்த்து எழுதிட்டு என்னென்ன எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத இதே மாதிரி எழுதிருங்க. கலை அப்படின்னா என்ன? ஆயக்கலை 64. கலை, வயலில் களை எடுக்க வேண்டும். களை, மூங்கிலை களை என்றும் கூறுவர். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா, கரை, ஆற்றின் இரு பக்கமும்
கரை உள்ளது. அடுத்த கரைக்கு வந்து ஆடையில் படிவது கரை. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இலை. இலை இது வந்து இலையுதிர் காலம். அடுத்த இலைக்கு வந்து அவன் மிகவும் இளைத்து விட்டான் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்த இலைக்கு வந்து நூல் இலையை சரி செய்ய அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. இங்கே விடுகதை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கட்டத்தில் சில எழுத்துக்கள் இருக்குது, சில எழுத்துக்கள் இல்லை. நம்ம வந்து அதை சரியாக இதோட சேர்த்துருங்க. கரைந்து அழைப்பேன் நான் யார்? முதல் கேள்வி. அது என்ன? காகம். இடையில கா சேர்த்துக்கங்க. கடலில் கிடைப்பேன் நான் யார்? சங்கு. இடையில இங்கு சேர்த்துக்கங்க. 3 பார்த்தீங்கன்னா சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? வெங்காயம். காவனாவை சேர்த்துக்கங்க. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா இனிப்பாய் இருப்பேன் நான் யார்? கரும்பு. ரூனா சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் குட்டீஸ். வேலைக்கேற்ற கூலி பாடத்திலேருந்து நம்ம கேள்வி பதில்களையும் கேள்வி பதில்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.